NRI persons வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 18% ஜிஎஸ்டியை நீங்கள் திரும்பவும் வாங்க முடியும் கவர்மெண்ட்ல இருந்து. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து NRI கன்சல்டன்ட் இன் ஜெர்மனில் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் வந்து 85,000 பே பண்ணியிருந்தாரு. அவர் ஜிஎஸ்டி 15,595 அவர் ரீஃபண்ட் வாங்கியிருந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அவருடைய அக்கௌண்ட்டில் NRI அக்கௌண்ட்லேயோ இல்லை ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டில் இருந்தோ அவர் பே பண்ணியிருக்கணும், நாட் NRO அக்கௌண்ட். ஸோ அவர் அந்த ஜிஎஸ்டியை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் இருக்கணும், டேக்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், அதே போல் அவருடைய NRI டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கணும். இது எல்லாமே அவர் சப்மிட் பண்ணியிருந்தாருனாக்கா ஜிஎஸ்டி வந்து எனி இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ப்ராசஸ் வந்து 1 மந்த்துக்குள்ளே அந்த ப்ராசஸ், ஏன்னாக்கா ஒரு இன்சூரர் வந்து ஜிஎஸ்டியை வந்து அவரோட அத்தாரிட்டிஸில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை வந்து க்ரூஷியல் டைமில் 1 மந்தில் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டியை நீங்கள் சீக்கிரம் ரீஃபண்ட் வாங்க முடியும். இதை உங்களுடைய NRI கிளைண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் பை பண்ணலாம். அதே போல் ஜிஎஸ்டியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கவும் முடியும். இதை உங்களுடைய NRI ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்.